சித்ரா, என்னம்மா பண்ற? படிக்கிறியா இல்ல சேட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் எதுக்குப்பா உங்ககிட்ட போய் சொல்லணும்? நான் இப்ப படிக்கல, சேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். யாருமா? பாய் ஃப்ரெண்டா? எனக்கு எங்கப்பா பாய் ஃப்ரெண்ட்? கனடால இருக்கிற நம்ம ஆன்ட்டியோட பொண்ணு டீலோ தான். ஜாலியா சேட் பண்றா. நான் அடு விடுற மாதிரி இல்ல. என்னமோ ஜாக்கிரதம்மா. ஹலோ. ஹலோ, சாரிங்க, மொபைல் ஆஃப் ஆயிருந்தது. அதான் வீட்டு லேண்ட்லைனுக்கு பண்ணேன். இப்ப பேசலாமா? ஃப்ரீயா பேசலாமா? ம் ம். நான் வேலை பார்க்குற இடத்துல என்னோட பாஸ் ரொம்ப தகராறு பண்றான். அவன் விரும்பின மாதிரியெல்லாம் என்னை நடந்துக்க சொல்றான். அவன் சொல்ற இடத்துக்கெல்லாம் என்ன வர சொல்றான். இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு பயமுறுத்துறான். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஹலோ ஹலோ, கேட்டுட்டு தான் இருக்கீங்களா? ம். நான் இனிமே இந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு போக மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. அதுவும் இல்லாம தொட்டு தொட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். இதனால என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க பாஸ் கிட்ட சொல்லி எனக்கும் ஒரு வேலை பார்த்து கொடுக்குறீங்களா? தினமும் உங்களை பார்த்த மாதிரியும் இருக்கும், எனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். என்ன சொல்றீங்க? சரி, நான் என் பாஸ் கிட்ட பேசி அரேஞ்ச் பண்றேன். சரியா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நீ எதுக்கும் கவலைப்படாத. ம், நான் இருக்கேன். பை. ஓகே, பை. யாரா இருக்கும்? யார்ப்பா ஃபோன்ல? ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுமில்ல சித்ரா. உண்மையை சொல்லுங்கப்பா, உங்க முகமே மாறி போச்சு. இல்ல சித்ரா, எல்லாம் அந்த கே இந்திரனால தான். மறுபடியும் அந்த ஆள் தானா? ஏன் சொல்ல மாட்டாரு? வர வர அந்த இந்திரனுக்கு குரலே மாறி போச்சுல்ல. இவரு ஒண்ணும் தெரியாத அப்பாவி இல்ல. ச்சே, கேட்கவே காது கூசுது. என்னம்மா என்னென்னமோ பேசுறீங்க? வேண்டாம் சித்ரா, இதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம். நீ உன் படிப்பை பாருமா. விஜயா, போதும், நிறுத்து ப்ளீஸ். சும்மா எப்ப பார்த்தாலும் நை நைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏப்பா இந்திரன், இப்ப எதுக்கு உனக்கு 1000 பவுண்ட்ஸ் அவசரமா தேவைங்கிற? முன்னாடி வாங்கின 500 கூட திருப்பி கொடுக்கல. ஹலோ ரகு சார், சொல்லுங்க, என்ன விஷயம்? இந்திரன், சொல்லுங்க சார். என்னோட நிம்மதி எல்லாம் போச்சு. இந்த மணிமேகலை எப்ப லண்டனுக்கு வந்தாலும் அன்னையில இருந்து எல்லாமே கெட்டு போச்சு. என்னோட நேரமே மாறி போச்சு. என் வீட்டுல இனி என்ன நடக்கும்னே தெரியல. ரகு சார், என்ன இப்படி விரக்தியா பேசுறீங்க? என்னாச்சு? நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு வாப்பா. சரிங்க சார். நான் விவரமா சொல்றேன். ஓகே சார். இப்ப வைக்கிறேன்.
ஸ்ருதி நேரம் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பாளோ? அவளுக்கு எப்படியும் என்னோட நோக்கம் புரிஞ்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன். எப்படியாவது நான் அவளை அடைஞ்சே தீருவேன். இந்த 2 வீக்ஸ் ஹாலிடேக்குள்ள நான் ஏதாவது பண்ணி அவளை என் வழிக்கு கொண்டு வந்தே தீருவேன். ஆமா, இப்போ மீரா வேலையில தானே இருப்பா. அப்போ ஸ்ருதி வீட்டில் தனியா இருப்பா. எஸ், இன்னைக்கு லஞ்ச் டைம்ல எப்படியாவது வீட்டுக்கு போயிட்டேன்னா ஸ்ருதியோட கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம். எஸ், இதான் நல்ல ஐடியா. அவ கூட தனியா பேசுறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. சரி, வீட்டுக்கு போய் தான் பார்ப்போமே. இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ். அம்மா எனக்கும் ஒரு கப் காஃபி ப்ளீஸ். தரமா? சித்ரா, வேலை செஞ்சது போதுமா, எடுத்து வச்சுட்டு வாமா. ம் சரிம்மா. இந்தா சித்ரா. இன்னைக்கு என்ன ப்ரோக்ராமுங்க? ஏதாவது பிளான் இருக்கா? இன்னைக்கு அப்பா இன்னைக்கு புரட்டாசி சனி, கோயிலுக்கு போய் எள்ளெண்ணெய் விளக்கு ஏத்திட்டு வருவோம், வரீங்களா? ஆமாங்க, நம்மள ஒரு சனியம் பிடிச்சிருக்கு. சீக்கிரம் அது தொலைஞ்சு போகணும்னு சனீஸ்வரன் கிட்ட வேண்டிட்டு வருவோங்க. என்னங்க, போலாமா? சரி கிளம்புங்க, நாம போயிட்டு வரலாம். சித்ரா, சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வாமா. போறேம்மா. ஹலோ சித்ரா, நான் பாபு பேசுறேன். எங்க இருக்க பாபு? இன்னும் பேப்பர் போட்டு முடியலையா? இன்னும் 50 வீட்டுக்கு போகணும் சித்ரா. ஏன் கேக்குற? நாங்க எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புறோம், அதான் நீயும் வரியான்னு கேட்கலான்னு. நான் வர லேட் ஆகும் சித்ரா, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. சரி, நீ கவலைப்படாத, உனக்காக நான் சனீஸ்வரன் கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே பாபு, நான் வச்சிட்டுமா? சரி சித்ரா, பாய். பாய். ஹலோ. ஹலோ, நான் தான் மணிமேகலை பேசுறேன். ஒரு நிமிஷம். என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ற? சாரி, இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்ல, அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை.
உனக்கு சொல்லியிருக்கல்ல ஆஃபீஸ் டைமில் தான் ஃபோன் பண்ணணும்னு. சாரி, இன்னைக்கு எங்க அம்மாவோட திதி, அதனால கோயிலுக்கு போய் மோட்ச அர்ச்சனை பண்ணணும். அதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆமாம் மணிமேகலை, நானும் மறந்தே போயிட்டேன். விஜயாவும் சித்ராவும் இன்னைக்கு புரட்டாசி சனின்னு கோயிலுக்கு தான் கிளம்புறாங்க. என்ன சொல்றீங்க? அவங்க 2 பேரும் உங்க கூட கோவிலுக்கு வராங்களா? ஆமா, இப்போ என்ன பண்றது? நாம வழக்கமா போற கோயிலுக்கு இல்லாம இன்னைக்கு இல்ஃபர்ட் கோயிலுக்கு போலாம். நீ அங்க வந்துரு, நீங்க? நானும் வந்துடுறேன். சரி, நான் எத்தனை மணிக்கு அங்க வரட்டும்? 6 o'clock வந்துரு. ஓகே, பை. விஜயா, கார்டன் கதவை பூட்டிட்டியா? அப்பவே பூட்டிட்டேன். சித்ரா, அந்த பக்கம் போய் ஏறிக்கமா. ஹை பாபு. ஹலோ அங்கிள். நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். வா, அப்படி உட்காந்து பேசலாம். என்ன இந்த பக்கமா சுத்திட்டு இருக்க? உனக்கு இன்னைக்கு வேலை எதுவும் இல்லையா? சும்மா இங்க ஒரு வேலையா வந்தேன் அங்கிள். ஓ, அப்படியே உங்களை பார்த்ததும். அப்படியே பாபு, நான் இப்பதான் வேலை முடிஞ்சு வர்றேன்ப்பா. என்ன பண்றது, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நமக்கு நேரங்களெல்லாம் கிடையாதுப்பா, எப்போ முடிஞ்சாதான் அப்போ வந்துடுறது. அது சரி பாபு, உனக்கு லண்டன் ரொம்ப பிடிச்சி போச்சோ? ஜாலியாக சுற்றிட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அங்கிள். ஏன் லண்டனுக்கு வந்தேன்னு ஆயிடுச்சு. ஏன்ப்பா இப்படி விரக்தியாக பேசுகிற? இல்லை அங்கிள், என்னால் தாங்க முடியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டில் சோம்பேறியா உட்காந்துக்கிட்டு இருக்கேனா அங்கிள். அத்தை தான் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா இப்போ சித்ராவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அப்படியா? சரி பாபு, நம்ம அந்த பக்கம் உட்காந்து பேசலாம் வா. சரி அங்கிள். பாபு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதான்ப்பா செய்யும். என்ன பண்றது, எல்லாம் நம்ம தான் பார்த்து ஆகணும். பார்த்து இப்போ வா. அவசரப்படாத பாபு, நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்கன்னு நினைக்க, அதான் இப்படிலாம் நடக்கிற. எல்லாம் சரியாயிடும். உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு. சரியா? இப்படி உட்காரு. சொல்லு. யாருப்பா புதுசா சித்ரான்னு ஒரு பேரை சொல்ற? அது என் மாமா பொண்ணு சித்ரா. அடங்கொப்புறானே, இதோ பாடுறா பாபுவோட வெக்கத்தை. சரி சரி சொல்லு பாபு, வீட்டில் என்ன நடந்துச்சு? அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னனே என் அத்தையோட டார்ச்சரை பத்தி. இது வழக்கமா நடக்கிற கதை தான். ஆனா இப்ப பாருங்க, சித்ரா கூட நான் வேலை தேடாம சோம்பேறியா விளையாடிக்கிட்டு இருக்கேன்னு பேசிடுச்சு. அதுதான் என்னால தாங்க முடியல. பாபு, அது நிஜம்தானே? நீ ஏன் வேலைக்கு போகாம இருக்க? ஐயோ, என்ன அங்கிள், நீங்க கூட என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. நான் என்ன உங்களை மாதிரி இங்கிலீஷ் பேசுவேனா? வேலை இருக்கான்னு கேட்க கூட இங்கிலீஷ் எனக்கு சுத்தமா வர மாட்டேங்குதே அங்கிள். பாபு, நீ தானே அன்னைக்கு சொன்ன இங்கிலீஷ் கிளாஸுக்கு போய் படிச்சுட்டு இருக்கேன்னு. இப்போ என்னடான்னா இங்கிலீஷ் எனக்கு சுத்தமா வராதுன்ற. ஏன்டா? ஆமா, பெருசா இங்கிலீஷ் படிச்சு கிழிக்கிறாங்க. அங்க டீச்சர் யாரு? ஒரு வெள்ளைக்கார பொண்ணு. ஆமா, அவங்க எனக்கு இங்கிலீஷால தானே இங்கிலீஷே சொல்லி தராங்க. அப்புறம் யாரு பாபு உனக்கு தமிழால இங்கிலீஷ் சொல்லி தர்றாங்க? ஏன் அங்கிள், நம்ம ஊர்ல சொல்லி தரும்போது தமிழ்ல நன்றினா இங்கிலீஷ்ல தேங்க்ஸ்ன்னு சொல்லி தருவாங்க. ஆனா இங்க தேங்க்ஸ்னா தேங்க்ஸ்ல சொல்லி தராங்க. அப்புறம் எப்படி நான் கத்துக்க முடியும்? பாபு, நீ போறது இங்கிலீஷ் ஸ்கூல். அங்க பிரெஞ்சுக்காரன், ஜெர்மன்காரன், இப்படி பல நாட்டுக்காரங்களும் அங்க இங்கிலீஷ் கத்துக்க வருவாங்க. எல்லாருக்கும் அப்படிதான் சொல்லி தருவாங்க பாபு. எனக்கு என்னமோ அங்கிள், அவங்க பேசுறது சொல்லி தரது எதுவுமே புரியல.
ஏன் பாபு இப்படி பேசுற? ஏதாவது சந்தேகம்னு கேட்ட அங்கிள் எல்லாரும் கொல்லுன்னு சிரிக்கிறாங்க. நான் சொல்றத கேளு, கொஞ்சம் பொறுமையா இருக்க கத்துக்க. மற்றவங்கள பத்தி நீ கவலைப்படாத. போக போக உனக்கு இங்கிலீஷ் புரிய ஆரம்பிச்சிடும். எதுக்கும் கவலைப்படாத பாபு. சரி அங்கிள். பாபு, அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் பக்கத்தில் தான் ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறான். அவங்கிட்ட சொல்லி உனக்கு எப்படியாவது ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி தர்றேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அப்புறம் அன்னைக்கு உங்க வீட்டுல ரூம் ஒன்று காலியா இருக்கிறதா சொன்னீங்க. ஆமாம் இருக்கு. நான் தான் சொன்னேனே, அது ஓ ரூம் தான். நீ எப்போ வேணாலும் அந்த ரூமுக்கு வரலாம் பாபு. நீ என்னைக்கு வருவேன்னு சொல்லு, நான் ரூம் ரெடி பண்ணி வச்சிடுறேன். இப்பவே வர்றியா? ஐயோ, என் மாமா என்னை கொன்னே போட்டுருவாரு. ஆனா நான் என் காலில் நின்று காட்டணும். முதல்ல ஒரு வேலை, அப்புறம் ரூம், வீடு, காரு, அப்படியே நான் முன்னேறிக்கிட்டே போகணும் அங்கிள். சபாஸ்டா கண்ணா, அப்புறம் இந்த அங்குல மறந்துட மாட்டியே? நிச்சயமா மறக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு நீங்க இப்போ அந்த 4 பேர்ல ஒருத்தர் ஆயிட்டீங்க. என்ன பாபு, அந்த 4 பேரை பத்தி இந்த வயசுல பேசுற? நான் சொல்ற 4 பேரும் வேற அங்கிள். வேற என்ன? 1 எங்க அம்மா, 2 எங்க மாமா, 3 சித்ரா, 4வது நீங்க அங்கிள். என்னடா பாபு, அதுக்குள்ள ஐஸ் வைக்க பழகிட்ட? அங்கிள், நான் ஐஸ் வைக்கணும்னு பேசல. உங்ககிட்ட பேசினதுல இருந்து எனக்கு ரொம்ப தைரியம் வந்துடுச்சு. நான் எப்படியாச்சும் இங்கிலீஷ் படிச்சு நல்லா சம்பாதிச்சு முன்னுக்கு வந்துடுவேன். எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. நீ நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். சரி பாபு, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. மாமா அத்தையெல்லாம் தேட போறாங்க. ஆமா ஆமா, எங்க மாமா வேலை முடிஞ்சு வர நேரம் ஆயிடுச்சு. நான் வரேன் அங்கிள். அந்த வேலை விஷயத்த மறந்துடாதீங்க. ஓகேடா பாபு, நான் மறக்க மாட்டேன். போயிடுவா. பாய் அங்கிள். பாய்.